அடுத்தது இந்த கோபத்தை நம்ம இல்லாம பண்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்க புகாரில இருந்து பார்க்கலாம். 2 சஹாபாக்கள் சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு இருந்துட்டு சொல்றாங்க, இந்த 2 பேர்கிட்ட ஷைத்தான் வந்துட்டான், எனக்கு ஒரு கலிமா தெரியும், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அதை சொன்னா அதை ஓடிடுவான் அப்படின்னா என்ன யார சொல்லலான்னு கேட்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானில் இருந்து பாதுகாத்து தேடுகிறேன், அந்த வார்த்தையை சொன்னா சரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கோபம் வரும்போது என்ன நடக்குன்னா ஷைத்தான் வர்றான். ஷைத்தானை முதல் விரட்டணும். எப்படி வர்றான் ஷைத்தான்? முக்கியமான ஒரு விஷயம், ஈமான் கொள்றதுல 6 அம்சம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கலாக்கதரை கொண்டு. இந்த கலாக்கதரை ஈமான் கொள்ற விஷயத்துல நாம பின்னடையும் போது நம்மகிட்ட கோபம் வந்துடுது. எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மனது தயார் இல்லைன்னா அவர் கோவப்படுறாரு. ஒரு பொருள், இந்த போனு கீழே விழுந்து உடஞ்சிட்டுவீங்க, இது ரொம்ப நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் இங்க கொண்டாந்து வச்சது, எவன் கொண்டாந்து வச்சது, மேசையில இருந்ததை யார் எடுத்ததுன்னு பிள்ளைக்கு ஏசி, பொண்டாட்டிக்கு திட்டி, நம்மளுக்கு நம்மளை ஏசி, சனியம் பிடிச்ச நமக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்குது, எல்லாமே இப்படித்தான் போகுது அப்படின்னு நடந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாட்டி நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்பாடு, கலாக்கதர். ஒரு மரத்தில் இருக்கிற பழுத்தையில கீழே விழுந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தில் தானே விழுது. அதனால இது அல்லாஹ் ஏற்பாடு, அல்லாஹ் கல்பிக்கல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதை உடையணும் அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படி என்று அவர் நினைத்தால் அந்த கோபத்திலிருந்து அவர் என்ன செய்யலாம், வெளியில வந்துடலாம். அவ முதல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஏன் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், ஷைத்தான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் முக்கியமான கலாக்கதரை நமக்கு மறக்கடிக்கிறான். முதல்ல அவனை விரட்டு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, திரும்பவும் கோபம் பெறும். ஆனா கலாக்கதரை மறக்கடிச்சுட்டான், ஷைத்தானை விரட்டிட்டு, அல்லாஹ் நான் கலாக்கதரை நம்பிக்கிறேன், இது அல்லாஹ் ஏற்பாடு, இப்படி நடந்தது இறைவன் உன்னுடைய நாட்டம் தான் அப்படின்னு நினைச்சு பாருங்க, கோபம் தணிஞ்சிடும். அப்ப முதல்ல தனக்கு கோபம் வந்துட்டு அப்படிங்கறத புரியணுமே. ஏன்னா அந்த நபித்தோழர் ஓடி போய் சண்டை செய்யறவர்கிட்ட சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொன்னா கோபம் வைத்திருமா அப்படின்னு. அவரு கேட்டார், அல்லி ஜினூன், எனக்கு என்ன பைத்தியம், எனக்கு என்ன ஜின்னா பிடிச்சிருக்கு நான் உதறதுக்கு அப்படிங்கிறாங்க. சோ அதை சொல்றதுக்கு அவர் தயார் இல்லை. அதாவது கோபத்தினால தனக்கு கோபம் வந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில இருக்கிறார். முதல்ல அதை செய்யணும். நம்ம எப்பவுமே நிதானப்பட்டு சிந்திச்சு மனசுக்குள்ள ஆழ பதிய வச்சு நம்மளோட அன்கான்சியஸ் மைண்ட்ல உறுதியா வைக்கணும். எப்பவுமே எனக்கு கோபம் வந்த என்னுடைய பிஹேவியர்ல மாற்றம் பெறும், என்னுடைய நடத்தையில மாற்றம் பெறும், என்னுடைய சத்தம் உயரும், என்னுடைய எல்லா விஷயங்களும் இருளும். ஆகவே நம்ம அது கோபப்பட்டுட்டோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அந்த நேரத்துல உணரணும். அப்படிங்கிற ஒரு பிடிப்பை மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அப்ப கோபம் வந்தோடனே நமக்கு ஒழுங்கு, ஆகா நடத்த மாறுது, டென்ஷன் ஆகுறோம், சத்தம் உயருது, நம்ம கோவப்பட்டுட்டோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் கதரை நம்பிக்கிறேன், அவர் அப்படி நடந்தது, இவர் இப்படி பேசினது, அது இப்படி விழுந்தது, இது அப்படி உடைஞ்சது, இந்த சம்பவம் இப்படி நடந்தது, வாக்களிச்சுட்டு மாற செஞ்சது, இவங்களுக்குள்ள நடந்த இந்த அத்தனை தன்னை சூழ நடந்த ஒவ்வொரு விஷயங்களும், தனக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடந்திருக்குது. ஹைர், இது கலாக்கதர், நான் கலாக்கதர் நம்புறேன் என்று நினைத்து பாருங்க, கோபம் தன்னால ஓடி போகுது. அப்ப கோபத்தை இல்லாம பண்றதுக்கு உடல் சூட்டையும் பித்தத்தையும் குறைக்கிறது மருத்துவ ரீதியாக, கலாக்கதரை நம்புறது மார்க்க ரீதியாக. கலாக்கதரை நம்பணும். நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் கோபத்தை நம்ம லேசா தணிச்சிடலாம். அடுத்த ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும் போது கொஞ்சம் கோபம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் என்றால், இதை விட பெருசு நடக்கலையே அப்படின்னு நம்ம திருப்திப்படணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு மேல இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருக்கிறவனை பாரு அப்படிங்கிறாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யணும் என்றால், இதை விட பெருசு நடக்கலையே, இவ்வளவுத்தோட நின்று போச்சே அப்படி என்று நாங்க என்ன செய்யணும், திருப்திப்படக்கூடியவங்களாக நாங்க இருக்கணும். எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொன்னால், இந்த போனு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, உடைஞ்ச உடனே நாம என்ன செய்யணும்னு சொன்னா, பரவாயில்ல போன் தானே விழுந்த, நம்மளுடன் சேர்ந்து விழுந்திருந்தா, அல்லது நம்ம வாகனம் ஆக்சிடென்ட் பட்டிருந்தா, அல்லது கீழே விழுந்தது பரவாயில்ல, உடஞ்சி டெம்பர் தான் உடஞ்சிருக்குது, போனே வேலை செய்யாம விட்டுருந்தா, அதை விட பெருசா கற்பனை பண்ணி பாருங்க, நடந்தது சின்னதா போகும். உதாரணத்துக்கு கால் உடஞ்சி போச்சுன்னு வைங்க, 2 காலும் கீழே விழுந்து அல்லது லொரியில மாட்டுப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி 2 காலும் போச்சுன்னு வைங்க. உண்மையா நடந்துச்சு அவருக்கு, ஒருத்தருக்கு மோட்டார் பைக்கில் ஓவர்டேக் பண்ணி ஒரு லாரியை தாண்டி போகும்போது விழுந்து கால் 2 போயிடுச்சு.
அவரை தூக்கி வாகனத்துல ஏத்துறாங்க. ஏற்றும் போது அவர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். அப்ப பக்கத்துல இருந்தவர் என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே, அதைத்தானே சொல்லணும் அப்படின்றோம். இல்லையே, நான் நல்ல நிதானமா தான் சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா, நான் மாறி விழுந்திருந்தா என் தலை போயிருக்கும், காலு போனதுக்கு நான் கவலைப்படலை, தலை தப்பினத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறேன். அப்ப நமக்கு நடந்த விஷயத்தை இதை விட பெருசா நடக்கலையான்னு நினைக்கும் போது சின்னது அது தாங்கக்கூடியதா. காலு போனது சின்ன விஷயமா, ஆனால் தலை தப்பிட்டு அப்படின்னு நினைக்கும் போது அது சின்ன விடயமா. இது பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்லுவாங்க. எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கவனிக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு பிரச்சனையான நேரத்திலும் நல்ல உணர்வுகள் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு சந்தோஷமான நேரத்துல கூட தப்பாவே யோசிக்கக்கூடிய. கல்யாண வீட்டுல சண்டை ஓடிப்பான். கல்யாண வீட்டுல போய் உட்காந்துட்டு அரை மணி நேரமா உட்காந்துட்டீங்க, யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களா, உன் கல்யாணம், உன் வீட்டு கல்யாணம், உன் தம்பி வீட்டு கல்யாணம், நீ என்ன கேட்கறது, நீ ஏன் என்ன நடத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் என்றால் பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நம்முடைய கோபத்தை இல்லாம இருக்கலாம். பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வர்றதுக்கு முதல் காரணம் நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை அதை விட பெருசா நடக்கலையே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நடந்த ஒரு விஷயத்துல நலவிருக்குன்னு நம்ம நம்பணும். என்ன விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு நலவு இருக்குது. நம்ம திடீர்னு போகும்போது வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அங்களை பயணம் தொடர முடியல, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா, இதுல ஏதோ நலவு இருக்குது, அல்லாஹ் இந்த பயணத்தை தடுக்கிறான், அல்லது இந்த சின்ன ஆக்சிடென்டால நம்ம நின்று திரும்பிக்கிட்டு போறதால நமக்கு அல்லாஹ் ஏதோ பாதுகாப்பு தரான். இல்லையா, இது இல்லாட்டி அப்படியே தொடர்ந்துட்டு போனா மொத்தமா போற மாதிரி பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து அல்லாஹ் காப்பாத்திருக்கலாம். ஏண்டா சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தது. அவங்க ரெண்டு ஒரு சிப்பில் பயணம் போய் இறங்கும் போது அந்த கப்பலுக்கு ஓட்டையை போட்டுட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இயற்கையாகவே அநியாயத்தை தட்டி கேட்கிறோம், ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்கும்போது, உரீது நைபஹா, காப்பாத்துறது தான் ஓட்டையை போட்டேங்கிறாரு. கப்பலை காப்பாத்துறதுக்கு யாராவது ஓட்டையை போடுவாங்களா, அது தாண்டு போய்த்துமே. மின்வரா இம்மலிக்குன் யோகதுக்குள்ள சஃபினத்தின் ஹஸ்பா, ஒரு மன்னன் படையெடுத்து வந்துகிட்டே இருக்கிறான், இந்த துறைமுகத்தில் இருக்கிற கப்பலை எல்லாம் அட்டையை போட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போறான். இந்த கப்பலை காப்பாத்துறதா இருந்தா இது ஓட்ட கப்பலா இருந்தா தான் விட்டுட்டு போவான், அதுதான் ஓட்டை போட்டேங்கிறாங்க. அப்ப நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன டெமேஜ், ஒரு விஷயம், ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று நமக்கு வருது என்றால் அது வெளியில வேற ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு. ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வருது, அதற்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க, அந்த ரத்தத்துல கேன்சர் ஸ்டார்ட். நல்லா போச்சு, நீங்க ஆக்சிடென்ட் பட்டு வந்தது, இப்போவே நீங்க மருந்து செஞ்சு உங்களை குணப்படுத்திக்கலாம். அப்பதான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆக்சிடென்ட் கூட நமக்கு ஒரு நல்லதா போச்சு. இது மாதிரி வாழ்க்கையில நமக்கு புரிஞ்சாலும் புரியலாட்டியும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு நலவுக்கு நடக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம கோபப்படாம டென்ஷன் ஆகாம நம்ம பேசிடலாம். எனவே நாங்க பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும். நம்மளை விட பெரிய ஒரு கஷ்டத்துல ஆள் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அப்ப நம்ம கோபத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். மனைவியினுடைய சில நடவடிக்கைகள் கோபத்தை கொண்டு வருது, கணவனுடைய சில நடவடிக்கைகள் நமக்கு கோபத்தை கொண்டு வருது. அதை எப்படி திருப்திப்படுத்துறது பாருங்க. அவர் செஞ்ச 4 நல்லதை சிந்திச்சு பார்ப்போம். அவர் நமக்கு செஞ்ச சில நல்லது, அல்லது நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இவர் பரவாயில்ல கோபப்படுறது மட்டும், அல்லது இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு, ஆனா நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்குற நம்முடைய நண்பியினுடைய கணவர் அல்லது நமக்கு தெரிஞ்சவர்ல பார்த்தா அவர் வீட்டுல நல்லா இருக்கிறாரு, ஆனா வேற பெண்களோட தொடர்பு இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மாப்பிள்ள அப்படியெல்லாம் இல்லையே, திருப்தி பற்றணும். அதே மாதிரி மனைவியினுடைய சில சில சுடு சுடு வார்த்தைகள், சில சில நடவடிக்கைகள், இல்லாட்டி சமைக்க தெரியல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று, அதை விட்டுட்டு நம்ம பேசிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காரியம் பிழையா இருக்குங்கிறதுக்காக விட்டுட்டு பேசுறாதீங்க. இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பீங்க, இவகிட்ட நல்லா இருக்கிறதுனால அங்க இல்லாம இருக்கும்ன்றாங்க. பிரச்சனையே இல்லாத பெண்ணை தேடி நம்ம இங்க கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல நல்ல 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 4 விஷயம் இருக்கும், ஏதாவது ஒன்றுல அங்க பிரச்சனை இருக்கும். அதுக்காக விட்டுட்டு போனா அந்த பிரச்சனை சரியா இருக்கும், ஆனா இங்க நல்ல பண்றது அங்க பிரச்சனையா இருக்கும். அதனால அதை ஏற்றுக்கொள்ளுங்க என்றுதான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நீங்க நசீஹத்தை செய்யுங்க, நல்லுபதேசம் செய்யுங்க. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்கள் அழகான முறையில் அவங்களுக்கு புரியப்படுத்த வேண்டும். அப்ப கணவன் மனைவி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் கோபங்கள் வர்ற நேரத்துல நம்ம முதல் விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், பரவாயில்லையே
அப்படி நடக்கலையே, ரொம்ப மோசமா போகலையே, ரொம்ப அதிகமா போகலையே, இந்த விஷயம் மட்டும்தானே, அவங்க நல்லது செஞ்சிருக்கிறாங்க, இப்படிலாம் நமக்கு நல்லா நடந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருந்துடுது. எனவே கோபத்தை தணிக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க. நடந்த ஒரு விஷயம் கலாக்கதரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இது இருக்கணும். நடந்தது ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொன்னார், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதான நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கு, அது நல்லதா இருக்கும், நீங்க வெறுக்கிறீங்க. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். எனவே நாங்க நமக்கு நல்லது நடக்குது, இதுல ஏதோ நல்லவன் நல்லா நாடி இருக்கிறான் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கும் போது இந்த கோபத்தை நாங்க தணிக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். எனவே நாங்க நமக்கு நல்லது நடக்குது, இதுல ஏதோ நல்லவன் நல்லா நாடி இருக்கிறான் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கும் போது இந்த கோபத்தை நாங்க தணிக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா கணவன் மனைவி பேசும்போது எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சினுடைய ஒழுங்கு, அதை லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்ச்சியில நாங்க பார்த்துடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருங்க. மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை, இந்த பயானை ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகவும் இம்மையும் மறுமையிலும் நிம்மதியை தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.